ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் நீங்களாக ஃப்ரேம் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது ஒரு கேஷுவலான ஒரு கொஸ்டின் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹவ் ஆர் யூ, ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் ஓகே, குட், இதெல்லாம் பதில்களாக சொல்லலாம். இப்போ அந்த ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறத அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்கணும். அப்போ அந்த வேர்பை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த ஆர் அப்படிங்கிற வேர்ப் சிங்குலருக்கு இஸ் அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் இந்த இஸ், ஆர், ஆம் இதெல்லாம் என்ன வேர்ப்ஸ் அப்படின்னு நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பி வேர்ப்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் அதில் ஈஸியாக கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க. பட் தெரியாதவங்க பி வேர்ப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் லேர்னிங் இருக்கணும். ஓகே, இப்போ ஹவ் இஸ் ஹீ, இந்த ஆருக்கு பதிலாக இஸ் வந்திருக்கு. ஹவ் இஸ் ஹீ இஸ் ஃபைன், ஹீ இஸ் வெல். ஹவ் ஆர் தே, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? தே ஆர் ஃபைன், தே ஆர் வெல். ஹவ் ஆம் ஐ, நான் எப்படி இருக்கிறேன்? ஹவ் ஆம் ஐ, யூ ஆர் குட், யூ ஆர் லுக்கிங் நைஸ். ஹவ் இஸ் இட், இது எப்படி இருக்கிறது? இட் இஸ் நைஸ், இட் இஸ் ஓகே, இட் இஸ் குட். ஹவ் இஸ் தேட், தட் இஸ் நைஸ், தட் இஸ் குட். இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். அப்படியே அந்த கேள்வியை டெவலப் பண்ணிகிட்டே போகணும். ஆப்ஜெக்ட்ஸ் சேர்க்கலாம், அட்ஜங்க்ட் சேர்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிற கேள்வி பாருங்களேன். ஹவு டு யூ நோ, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐ நோ திஸ் ஃப்ரம் எ புக், ஒரு புக்கில் இருந்து நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதிலும் நீங்கள் சொல்லணும். ஓகே, ஹீ ஹேஸ் டோல்ட் மீ, ஹவு டு யூ நோ? ஹீ ஹேஸ் டோல்ட் மீ, அவர் எனக்கு சொன்னார். ஹவு டு யூ நோ? ஐ கம் டு நோ ஃப்ரம் ஃபேஸ்புக், ஐ ஸ்டடீட் அபவுட் தட் ஆல்ரெடி, ஏற்கனவே நான் அதை பற்றி படிச்சிருக்கேன். ஹவு டு வி கோ, நம்ம எப்படி போவோம்? வி கோ பை ட்ரெயின், வி டேக் எ கார், வி ஹாவ் டு டிஸ்கஸ், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், எப்படி போகணுங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலான கேள்விகள், எல்லாமே கேஷுவலான கேள்விகள் தான். அதில் இருக்கிற சப்ஜெக்ட் வேர்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கேள்விகளை வேறு வேறு மாதிரி கேட்டு அதுக்கு ஆன்சரும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். அப்படியே அந்த கிராமர் ரூல்ஸையும் கரெக்டாக அப்ளை பண்ணணும். இப்போ டஸ் எப்போ வரும்? சிங்குலருக்கு வரும். ஹீ, ஷீ, இட் இதெல்லாமே சிங்குலர். சிங்குலர் சப்ஜெக்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கே டஸ் வரும். ப்ளூரலுக்கு என்ன வரும்? டூ வரும். ஸோ இது ரெண்டும் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ்க்கு டிட் வரும். இந்த மாதிரி நீங்களாக சொல்லி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஹவு டஸ் ஷீ சிங்? ஷீ சிங்ஸ் வெரி நைஸ், ஹர் வாய்ஸ் இஸ் ஸ்வீட். ஹவு டஸ் இட் ஹேப்பன்? இட் ஹேப்பன்ஸ் ஆக்சிடென்ட்லி. பதில், ஐ டோன்ட் நோ ஹவு இட் ஹேப்பன்ஸ். இந்த மாதிரி பதில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். வேர்ப்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த கொஸ்டினில் ஃப்ரேம் பண்ணணும். அதே மாதிரி ஆன்சர்லேயும் அந்த வேர்ப்ஸ் அப்ளை பண்ணணும். ஹவ் இஸ் ஹீ ஒர்க்கிங்? ஹீ இஸ் குட் இன் ஒர்க்கிங், ஹீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட். ஸோ ஒரே விஷயந்தான் வேறு வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். ஹீ இஸ் குட் இன் ஒர்க்கிங், ஹீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட், ஹீ இஸ் ஒர்க்கிங் குட், ஹீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு வேறு வேறு விதமான பதில்கள், நோ, நாட் இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணியும் நீங்கள் பதில் சொல்லணும். ஹீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஹீ இஸ் நாட் ஒர்க்கிங் அட் ஆல், அவர் வேலையெல்லாம் செய்யலை. ஹவ் இஸ் ஹீ ஒர்க்கிங் அப்படிங்கிறது சிங்குலர். இப்போ ப்ளூரல் இருக்குது பாருங்களேன். ஹவ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங்? மாணவர்கள் எப்படி படித்து கொண்டிருக்கின்றனர்? தே ஆர் ஸ்டடியிங் வெல், தே ஆர் ஸ்டடியிங் ஸ்லோலி, தே ஆர் ஸ்டடியிங் ஈஸிலி. வேறு வேறு விதமான பதில்கள். யாருக்காவது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறப்ப, சும்மா ரெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறப்ப நீங்களாக மைண்ட்லேயே இந்த கொஸ்டின்ஸை கேட்டு அதுக்கு ஆன்சர்ஸும் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் டென்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இங்கே இருக்க பாருங்களேன், சிம்பிள் பாஸ்டன்ஸ். ஹவு டிட் யூ கம்? நீ எப்படி வந்த? ஐ கேம் பை ட்ரெயின், நான் ட்ரெயினில் வந்தேன். ஸோ ஹவு டிட் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி வர்ற வேர்ப் ப்ரெசன்ட் வேர்பாக இருக்கணும். ஹவு டிட் யூ கம்? ஹவு டிட் இட் ஹேப்பன்? அதுக்கு ஆன்சர்ஸ் பாருங்கள், வேறு வேறு விதமான ஆன்சர்ஸ். ஹவு டிட் ஹீ கம்ப்ளீட்? அவர் எப்படி முடித்தார்? டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற டயலாக்ஸ் இது எல்லாமே. ஸோ ரொம்ப கேஷுவலாக அவங்களால ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த மாதிரி கேள்விகளையும் பதில்களையும் தான் நம்ம கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த ஹெசிடேஷன் வராது, உடனே ஃப்ரேம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ பேசிக் கிராமர் லேர்ன் பண்ணுறதோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு முடியும். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூ ஹாவ் டு ஓப்பன் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தமாக நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு கேட்கணும், அந்த மாதிரி பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும்.
அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.